ஹலோ கைஸ், ஒரு வழியா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு தரமான ரிவ்யூ வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேன் மூவி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மூவி வந்திருக்காது. நல்ல ஒரு ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோவா இந்த படத்துல ஸ்பைடர்மேனை காட்டியிருக்காங்க. அது ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனுங்கிறத எல்லாம் மறந்துருப்பாங்க கிளைமேக்ஸ்ல, இன்க்ளூடிங் எம்ஜே நெட் வரைக்கும். அதை தொடர்ந்து 4 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல சின்ன சின்ன கிரைம் தட்டி கட்டிட்டு சுத்தின்னு இருக்காரு. அதே சமயம் அவர் லவ் பண்ண எம்ஜேவையும் அவரோட ஃப்ரெண்டு நெட்டையும் ரொம்ப மிஸ் பண்றாரு. அந்த டைம்ல நியூயார்க்கு புதுசா ஒரு ஆபத்து வருது. அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இந்த படத்தோட ஒன்லைன் இதுதான். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா காமிக் ஓரியன்டாவே கொடுத்திருப்பாங்க. ஸ்டோரி சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் டெஸ்டன் டேனியல் கிரிப்டன் சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்பைடர்மேனை அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட காமிச்சிருக்காரு. கடைசியா அமேசிங் ஸ்பைடர்மேன்ல ஸ்விங்கிங் சீக்வன்ஸா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அழகாவே. அதை தொடர்ந்து இந்த படத்துல தான், அதாவது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல தான் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்விங்கிங் சீக்வன்ஸ் அவ்வளவு அக்யூரேட்டா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. பார்க்க நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். டேனியல் கிரிப்டன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்பைடர்மேனை மொத்தத்துல வித்தியாசமான ஸ்பைடர்மேனை நம்ம கிட்ட காமிச்சிருக்காரு டெஸ்டன் டேனியல் கிரிப்டன். ஒரு டைரக்டரா இந்த படத்தை நல்லாவே எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட எமோஷனல் சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காவே இருந்ததுங்க. அதாவது ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா எம்ஜேவை பிரிஞ்ச வழியோட தான் இருப்பாரு. அந்த வழி பாத்தீங்கன்னா நம்மளால உணர முடியற அளவுக்கு பண்ணிருக்காங்க. அவ்வளோ அழகா எமோஷனல் சீக்வன்ஸை கன்வே பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இந்த படத்தோட ஹீரோ டாம் ஹாலண்ட் சும்மா நல்லா வளர்ந்துட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இப்பதான் அவர் ஹோம் கமிங்ல பார்த்த மாதிரி இருக்கு. சின்ன பையனா திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாம்பளும் அவரு கூட சேர்ந்து வளர்ந்த ஃபீலிங் இருக்கு. அந்த அளவுக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் நம்ம சைல்ட்ஹுட்ல ஒட்டிட்டாருன்னே சொல்லலாம். ப்ரீவியஸா வந்த 3 படங்கள்ல ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா டீனேஜ் வயசுல இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, சின்ன பையனா. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேனா மாறி இருக்காரு. ஒரு டீனேஜ் வயசு ஸ்பைடர்மேனை பார்த்த மாதிரி இருக்காது. ஒரு 20 வயசுக்கு மேல இருக்க ஸ்பைடர்மேனை பார்த்த மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த படத்துல நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஸ்பைடர்மேனை காட்டியிருப்பாங்க இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டீசெண்டாவே இருந்தது. சிஜே ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. முக்கியமா அந்த சிஜே ஒர்க்ல மெயின் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஸ்விங்கிங் சீக்வன்ஸ்லாம் அவ்வளவு அற்புதமா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வெறித்தனமா இருந்தது. படத்துல வர ஃபைட்டிங் சீக்வன்ஸ் கம்மியா இருந்தாலும் ஆனா அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எடுத்த வரையும் சூப்பரா நல்லா என்கேஜிங்கா இருந்தது. அப்படியே இந்த படத்தோட ஆக்டிங் சைடு வந்தோம்னா முக்கியமா ஜெண்டாயா அவங்களோட எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். சேடி சிங் அவங்க இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்கள பத்தி பெருசா பேச விரும்பல, நிறைய ஸ்பாயில் ஆயிரும். ஆனா அந்த படத்துல செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஹல்க்லாம் தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த போர்ஷன்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என்ன ஒண்ணு இன்னும் அந்த சீனை அதிகப்படுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, பெருசா இல்லைனாட்டியும் கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. மறக்காம பாத்துட்டு வந்துருங்க. மொத்தத்துல இந்த படம் சூப்பராகவே இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் தரேன். உங்க ரேட்டிங் என்னன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பாய்.